நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலு. ஆனா இது எப்படி உருவானுச்சு நமக்கு தெரியுமா? 19ஆம் நூற்றாண்டுல பாலதேவராய சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு வசதி வாய்ப்புக்கு எந்த பஞ்சமும் இல்லாம நல்லா தான் இருந்திருக்காரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவருக்கு தாங்க முடியாத ஒரு வயிற்று வலி வந்திருக்கு. அதுவும் சாதாரண வழியில் உயிரை போகிற மாதிரி வலி. அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய வைத்தியர்கள்லாம் பார்த்துருக்காங்க, எந்த மருந்தும் வேலை செய்யலை. இனி இவரை காப்பாற்ற முடியாதுன்னு எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. வழியில் துடிச்ச அவர் கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறார். தன்னோட மரணம் நெருங்கிடுச்சுன்னு நினச்ச தேவராயர் இனி நமக்கு ஒரே துணை முருகன் தான் நினைக்கிறார். அதனால் ஈரோட்டில் இருக்கிற சென்னிமலை முருகன் கோவிலுக்கு போகிறாரு. அங்கே போய் கடவுளே என்னை காப்பாற்றுன்னு அழுதுகிட்டே முருகன்கிட்ட கேட்குறாரு. அதுவும் சாதாரணமாக இல்லை. ஒரு போருக்கு போகிற வீரன் எப்படி இரும்பு கவசம் அணிஞ்சிட்டு போவானோ அதே மாதிரி தமிழை வச்சு தனக்குத்தானே ஒரு வார்த்தை கவசத்தை உருவாக்குறாரு. அது வெறும் பாட்டு இல்லை, ஒரு முழுமையான அனாட்டாமி. உச்சி முதல் உள்ளங்கால் வர உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்பையும் ஒவ்வொரு உறுப்பையும் குறிப்பிட்டு என் நெற்றியை காக்க, என் கண்களை காக்க, நாசியை காக்க, என் குடலை காக்கன்னு ஒவ்வொரு உறுப்புக்கும் அரணா முருகப்பெருமான் அழைக்கிறாரு தேவராயர். அங்கே தான் ஒரு மேஜிக் நடக்குது. அவர் பாட பாட அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு இருந்த அந்த வயிற்று வலி மாயமாக மறைஞ்சிருச்சு. எந்த வைத்தியத்தாலும் குணப்படுத்த முடியாத அந்த நோய் சென்னிமலை முருகன் முன்னாடி இந்த 244 வரிகளால் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. தன்னோட உயிரை காப்பாற்றிக்க அவர் எழுதின அந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கும் பல கோடி மக்களை பயத்திலிருந்து விரட்டுற கந்த சஷ்டி கவசம். இது இன்னும் பல கோடி மக்களுக்கு ஒரு கவசமாகவே இருக்கு. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓம் முருகன் கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு சொல்கிறேன்.